குருநகர் நாங்கள் மீன்பிடிக்கு பிரபல்யமானதாக பார்க்கின்றோம். ஆனால் அது ஒரு கலைக்கு மிகவும் பிரபல்யமானது. அதாவது தென்மோடி கூத்து என்பது குருநகரில் மிக முக்கியமான ஒரு உண்மையாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தையிட்டு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. மிக தெரிந்த ஒரு விடயம். அது அந்த விகாரைக்குரிய பகுதி அல்ல. பொதுமக்கள் அதற்காக போராடுகின்றார்கள், உறுதி வைத்திருப்பதாக குறித்து அவ்வாறான போராட்டம் முன்னெடுக்கப்படும். அந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அமைதி தான் காக்கும். அது எல்லா டைவர்ஸாக இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூற முடியும். இதற்கு முன்னர் பல கட்சிகள் எல்லா கட்சிகளும் நாங்கள் ஒரு இனவாதத்தை பேச போகின்றோம் என்று வெளிப்படையாக கூறுவது கிடையாது. எல்லோரும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்கின்றோம் என்று தான் கூறி வருவார்கள். ஆனால் யாருமே செய்வது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இவர்கள் ஒரு நீதியான ஆட்சி நடக்கின்றது அல்லது சட்டத்தின் ஆட்சி இடம்பெறுவதாக கூறக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றனர். நிச்சயமாக மாற்றம் நடந்திருக்கிறது. அது உண்மையில் எங்களுக்கு தெரியல. போலீசார் கைது செய்யவில்லையா? போலீசார்கள் சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சம்பவங்களில் தொடர்படுகின்றார்கள். ஜனாதிபதி இங்கு வருகின்ற பொழுது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என்ன கூறுகின்றார்? போலீஸ் நிலையங்கள் தவறாக நடக்கின்றது என்பதை தான் கூறுகின்றார். போலீஸ் நிலையத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு கூறுகின்றார். ஆனால் யார் ஆட்சி? இந்த ஆட்சி அமைச்சதன் பின்னராக ஒரு மத அல்லது இன ரீதியான விடயங்களை உட்புகுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்குதுன்றதுக்கான ஆதாரம் இது முதல் நடந்த ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கட்டமைப்பை தான் இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொல்லி சொன்னால், இந்த மட்டத்தில இருந்து இந்த பிரச்சனையை கொண்டு போறதை ஜனாதிபதி நினைத்தால் இந்த விடயத்தை ஒரு மணி நேரத்தில் இல்ல, ஜனாதிபதி உண்மையா நிறைவேற்ற அதிகாரம் உடைய ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்களும் எல்லாரும் கேட்கிறோம். ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் மக்கள் நலனுக்காக. 3/2 பெரும்பான்மை கொண்ட நாடாளுமன்றம் இருக்கின்றது, அமைச்சரவை உங்களுடைய கையில் இருக்கின்றது. என்ன அதிகாரம் இல்லை, அதுதான் ஒரு நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, பிரச்சனை. ஆனா இப்ப நான் புரிந்து விகாரை கட்டப்படுவதற்கு அனுமதிகள் பெறப்பட்டனவா? இல்லை. விகாரை கட்டியவரிடம் அந்த விகாரை கட்டப்பட்ட இடத்துக்கான உறுதிகள் இருக்கின்றதா? அந்த இடத்தை யார் பாதுகாப்பது? முதல் அந்த பாதுகாப்பு அரண்களை எடுங்க. போலீஸ் அதனை விலக முடியும், இராணுவம் அந்த விடயத்திலிருந்து விலக முடியும். விகாரை ஒரு தேரரால் கட்டப்பட்டதென்றால் அந்த தேரர் அந்த விகாரையை நடத்தட்டும். ஆனால் அரசாங்கத்தினுடைய அரச படைகள் தான் அதனை பாதுகாக்கும். இல்லை, இப்போ இந்த இடத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய இடம் என்றது உங்களுக்கு விளங்குது. இந்த இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடம் என்று விளங்குது. இதில் இருந்து நாளைக்கு ஒரு பிரச்சனை புதிதாக உருவாகிறது நாடு முழுவதையும் சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும். நாளை இன்னும் ஒரு விகாரை யாழ் மாநகர இல்லை அதற்கான வாய்ப்புகள் கடைசி வரை இதில் சொல்லப்படுகின்ற அத்தனை உதாரணங்களும் இன்னும் ஒரு புது விகாரை கட்டப்படுகின்ற பொழுது தடுப்பதற்கும் பொருந்தக்கூடிய விடயம். இல்ல, புதிதாக ஒன்றை ஆரம்பிக்க முடியாது அரசாங்கத்தால. உண்மையா இந்த அரசாங்கத்தால புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கிற நோக்கமும் அவர்கள்ட்ட இல்லை. வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். யாழ் மாநகர சபை எப்படியான ஒரு அபிவிருத்தியை அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின்னரான காலப்பகுதியில் அடையப் போகின்றது? அதற்கான திட்டங்கள் என்ன? எவ்வாறான விடயங்களை முன்வைத்து இந்த தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அணுகப் போகின்றது? அதனுடைய முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற கபிலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். உங்களுடைய அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் விரிவுரையாளராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த கபிலன் என்பவர் யார் மாநகர சபை மக்களுக்கு? கபிலன் முன்னாள் விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய மற்றும் பிராந்திய திட்டமிடல் பாடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கபிலன் யார் என்பது பரவலாக இருக்கின்ற ஒரு கேள்வி. அந்த வகையில் என்னுடைய இந்த பல்கலைக்கழக கல்விக்கு பின்னரான 2010ஆம் ஆண்டு நான் பட்ட கல்வியை பூர்த்தி செய்திருந்தேன் இளமானி. அதற்கு பின்னரான 2024 வரையான காலப்பகுதிகளில் என்னுடைய ஆய்வுகளாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய சில செயற்பாடுகளாக இருக்கட்டும், அவை யாழ்ப்பாண மாநகர சபையினை மையப்படுத்தியதாகத்தான் இருந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் 2013ஆம் ஆண்டிலே நான் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விஞ்ஞானமானி பட்ட முதுமானி பட்டத்திற்காக தொடங்கிய ஆய்வு என்பது யாழ்ப்பாண நகர மத்தியில் தொடங்கி, அதாவது யாழ்ப்பாண நகர மத்தியில் இருந்து தொடங்கி அந்த ஆய்வானது பின்னர் நாவாந்துறை வழியாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கொட்டடி அந்த பிரதேசத்தின் வழியாக அப்படியே கொக்குவிலினுடைய ஒரு பகுதி அப்படியே இந்த மாநகர சபையினுடைய எல்லை வரையாக, அதாவது பிறகு பாசஊர் அப்படியே மீளவும் கோட்டை வரையான பகுதிகளுக்கான ஆய்வுகளாக செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 மிக முக்கியமான ஆய்வுகளாக அது அமைந்திருக்கின்றது.
அந்த 2023ஆம் ஆண்டினுடைய அந்த 2013ஆம் ஆண்டினுடைய ஆய்வினுடைய ஆரம்பம் என்பது இந்த மாநகர சபை தொடர்பான இடம்சார் தரவுகள் இல்லாத ஒரு நிலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. ஆனால் நான் செய்த ஆய்வினுடைய நோக்கம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நகரத்தை பற்றியதாக இருந்தது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நகர பிரதேசத்தினை முழுமையாக நடந்து ஆய்வு செய்து அதனால் பெறப்பட்ட தரவுகளின் வழியாகத்தான் அந்த திட்டம் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நகரப்பகுதி என்பது எனக்கு மிகவும் பரிச்சயமானது. அதே போல அங்கால நாங்கள் பார்க்கின்ற பொழுது 5 மாடி வீட்டு திட்டத்தோடு தொடர்பு பட்ட பிரதேசங்களை பார்க்கின்ற பொழுது அந்த 5 மாடி பிரதேசம் சார்பாக நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அதை விட குருநகர் சார்பாக சமூக ரீதியாக சில ஆய்வுகள் செய்திருக்கிறேன். இப்பொழுது உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் குருநகர் நாங்கள் மீன்பிடிக்கு பிரபல்யமானதாக பார்க்கின்றோம். ஆனால் அது ஒரு கலைக்கு மிகவும் பிரபல்யமானது. அதாவது தென்மோடி கூத்து என்பது குருநகரில் மிக முக்கியமான ஒரு கூத்தாக காலமாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் அது பின்வந்த காலங்களில் அது மறுவல் அடைந்து பலரால் அது மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற முயற்சி தற்பொழுது வரை மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம். ஆகவே அந்த பிரதேசம் பலருக்கு மீன்பிடி சார்ந்ததாகவும் சில பிரச்சனைகள், அதாவது இப்போ சானிடேஷன் இஷ்யூஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த மலக்கழிவுகள் சார்ந்து குடிநீரோட கலக்கின்ற இடங்களாக இருக்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து தான் அது தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு கலைமுகம் இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆய்வு செய்திருக்கிறேன். அதே மாதிரி கோட்டை இன்றைக்கு எங்களிடம் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாக்கப்படுகின்ற பிரதேசமாக இருக்கின்றது. ஆனால் அந்த பாதுகாக்கப்படுகின்ற அந்த கன்சர்வேஷன் ஏரியாவை ரீஜெனரேஷன்ன்றது பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்தி அதனூடாக எவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்பட முடியும் என்பது தொடர்பான முன்மொழிவு ஏற்கனவே என்னால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய இப்போ நாங்கள் கொழும்புத்துறையில் இருந்து எடுத்தமாயிருந்தால் அது திருப்பி இப்படியே கடற்கரை ஓரங்களாக நாவாந்துறை வர போய் பிறகு அதுக்குள்ளால் அது அரியாலைக்குள்ளால் மீளவும் கொழும்புத்துறைக்கு வருவது வரையான ஆய்வுகள் இருக்குது. இப்போ உதாரணமாக கொழும்புத்துறை என்பது ஒரு தும்பு சார்ந்த தொழிலில் மிக பிரபல்யமாக இருந்த ஒரு பிரதேசம். இன்றைக்கு அங்கே சில குடும்பத்தினர் தான் அந்த தும்பு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கல்வியங்காடு என்று வருவமாக இருந்தால் கல்வியங்காட்டில் சில பிரதேசம் எல்லாமே அது நல்லூர் பிரதேச சபைக்குள்ளேயும் வரும். அங்கே பானை செய்கின்றவர்கள் என்று இவ்வாறு யாழ்ப்பாண மாநகர சபை தனியாக நகர பண்புகளை மட்டும் கொண்டிருக்கின்ற ஒரு சபையாக இல்லை. கிராம பண்புகள், பாரம்பரியமான தொழில்கள், மிக முக்கியமாக நல்லூர் ராசதானிய மையமாக கொண்ட விடயங்கள் அனைத்தையுமே இது கொண்டிருக்கின்றது. அவை இந்த யாழ் மாநகர சபை தொடர்பாக எந்த காலத்திலிருந்து என்னுடைய ஆய்வு இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் முதலாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய எல்லையில் அமைக்கப்பட்ட கோட்டை. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறது 3வது கட்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கோட்டை. அதற்கு முன்னர் போர்த்துகீயரால் ஒரு கோட்டை அமைக்கப்பட்டதாகவும் அது கடலுக்குள் சென்று விட்டதாகவும், அதற்கு முன்னர் முகலாயர்கள் போன்றவர்களினால வியாபார நோக்கத்துக்காக கோட்டைகள் அமைக்கப்பட்டதில் இருந்து அந்த வரலாறு தொடர்பான ஆய்வுகளை செய்துதான் இந்த 2013ஆம் ஆண்டு இன்றைய ஆய்வுக்குள்ளே வந்தேன். அந்த வகையில் இந்த மாநகர சபைக்கு மாநகர சபையினுடைய அபிவிருத்தி பிரச்சனைகள் தொடர்பாகவும் எனக்கு பூரணமான புரிதல் இருப்பதாக நான் நம்புகிறேன். அதே போல் அதற்கான தீர்வுகளும் என்னுடைய அறிவு புலத்தின் அடிப்படையில் ஒன்று இடம்சார் திட்டமிடல், மற்றது சமுதாய பிராந்திய திட்டமிடல், மற்றது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த இடம் சார்ந்த பகுப்பாய்வு, GIS, RS ரிமோட் சென்சிங், அதாவது சேட்டலைட்ஸில் இருந்து டேட்டாஸை நாங்கள் கெதர் பண்ணி எப்படி அதை ப்ரோசஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங்கு கொண்டு போகலாம்ன்ற இந்த 3 துறை சார்ந்தும் நான் டிகிரி இருக்குது. யாழ்ப்பாணத்தில், மொரட்டுவாவில், பேராதனியாவில் டிகிரி என்று மட்டும் சொல்லல, அது சார்ந்த ஆய்வுகளும் இருக்குது, செயற்பட்டும் இருக்கிறேன். அந்த வகையில் யாழ்ப்பாண மாநகர சபை என்பது எனக்கு அந்நியமானதும் அல்ல. யாழ் மாநகர சபைக்கு ஒரு புதியவராக நீங்கள் தெரிந்தாலும் அந்த யாழ் மாநகர சபை பற்றிய விடயங்கள் தொடர்பில் பூரணமான ஒரு அறிவு இருக்கிறது. அதற்கான ஆய்வுகளையும் நீங்கள் நடத்தி நிச்சயமாக இந்த ஒவ்வொரு ஆய்வுகளின் பொழுதும் நீங்கள் சில முடிவுகளை வைத்திருப்பீர்கள். என்னென்ன விடயங்களை இப்படி மேற்கொள்ள முடியும் என்று. அவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்களாக என்னென்ன திட்டங்களை யாழ் மாநகர சபைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களாக உங்களிடம் இருக்கிறது? இப்போ நிச்சயமாக மக்களுக்கும் தெரியும், அவர்கள் பல உள்ளூராட்சி சபைகளை கண்டிருக்கிறார்கள். உள்ளூராட்சியை ஆளுகைக்குட்படுத்தியவர்களுக்கும் தெரியும், அடிப்படையான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது தெரியும். இப்பொழுது உதாரணத்துக்கு பார்த்தீர்களாக இருந்தால் திண்ம கழிவு முகாமைத்துவம்,
இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை. அதற்கான தீர்வுகளையும் பலர் சொல்லியிருக்கிறார்கள், மக்களுக்கும் தெரியும். அதை நாங்கள் நிச்சயமாக தீர்க்க வேணும் என்றதில் ஒரு கரிசனையோடு இருக்கிறோம். அதே மாதிரி வாட்டர் சப்ளை, குடிநீர் விநியோகம், அதுவும் காலங்காலமாக மாநகர சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதற்கான தீர்வுகளும் இருக்குது. இது நாங்கள் நிச்சயமாக செய்யத்தான் போகிறோம். ஆனால் இதை தாண்டி நாங்கள் வந்தால் விசேடமாக இருக்கப்படக்கூடிய தீர்வுகள் என்ன என்பது தொடர்பான ஒரு கேள்விக்கு இப்பொழுது நான் பதில் அளிச்சுட்டு பிறகு இந்த சாதாரணமான, அதை சாதாரணம் என்று சொல்ல வரையில் சாதாரணமாக மழை பெய்தா வெள்ளம் நிற்கிறது. அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிற்குது, நிறுவனங்களுக்குள்ளே நிற்குது, பேங்குக்குள்ளேயும் போது சாதாரண வீடுகளுக்குள்ளேயும் கட்டாயம். அதே மாதிரி குப்பை அள்ளுறது பிரச்சனை, குப்பை எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்ற பிரச்சனை, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பொதுமல சில கூட வசதிகள் கூட சரியாக யாழ் நகரத்தில் கூட கிடையாது. குடிநீர் பிரச்சனை வெளி மாவட்டங்கள்லேருந்து வாராக்கள் பூராக்களுக்கு சிறந்த குடிநீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா? இப்படியான பிரச்சனைகள் நகரத்தின் மத்தியிலேயே இருக்கின்றது. பேருந்து நிலையத்தில் இருக்கின்றது, மாநகர சபையினுடைய நவீன கட்டிட தொகுதிகளிலும் அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வாக உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கு? நிச்சயமாக முதலாவது பிரச்சனை இந்த வெள்ள நீர் அபாயம் என்பது. வெள்ள நீர் அபாயம் என்பது எங்களுக்கு 2 மிக முக்கியமான காரணங்களால் ஏற்படுது. ஒன்று நாங்கள் இந்த கடந்த காலங்களில் மேற்கொண்ட சில அபிவிருத்திகள் என்று சொல்கிறத விட அனுமதியில்லாத அபிவிருத்திகள் எங்களினுடைய இந்த குளங்கள் மற்றும் அவற்றை இணைக்கின்ற வாய்க்கால் தொகுதிகள் சார்ந்த இணைப்பினை பெரும்படியாக உடைத்திருக்கின்றது. இந்த ஆய்வில் அது எங்கே உடைக்கப்பட்டிருக்குதுன்றதை கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில குளங்கள் இல்லாமல் போயிருக்குது, சில குளங்கள் பகுதியாக மூடப்பட்டு கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்குது, சில பாதைகள், அதாவது நீர் செல்கின்ற பாதைகள் முற்றாக மூடப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் அவை குப்பைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் அவற்றினுடைய அந்த ட்ரைனேஜ் அந்த வெலாசிட்டி என்று சொல்லுவோம், அந்த சாய்வுத்தன்மை மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது மதில்கள் இதுகளுக்குள்ளால். இது ஒரு காரணம். 2வது காரணம் உங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில் புவி வெப்பமயமாதல் என்பதனால கடல் மட்டத்தின் உயர்வு என்றது ஏற்பட்டிருக்குது. அதுக்கு நாங்களும் விதிவிலக்கு இல்லை. யாழ்ப்பாணம் ஒரு கடலோடு அண்டிய நகரம் என்கின்ற வகையில் இங்கே இருந்து உருவாகின்ற இந்த வெள்ள நீர்கள் கடலோட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கலக்க போய்கள் அந்த மவுத் என்று சொல்லுவோம், அந்த இடங்களில் கடல் நீருக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற அந்த உயர வேறுபாடுகளில் பாரிய மாற்றம் இல்லாததுனால அது உடனடியாக கடலுக்குள்ளே போய் சேர முடியாத தன்மை இருக்குது. அப்போ இது 2ஐயுமே தீர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது 2ஐயும் தீர்க்க வேணுமெண்டா முதலாவது பிரச்சனைக்கு நாங்கள் செய்ய வேண்டியது இந்த நீர்நிலைகள், வாய்க்கால்கள் எல்லாத்தையும் முதலாவது பார்வை புலங்களாக மாற்ற வேணும். இப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான இந்த குளங்கள் அல்லது இந்த வாய்க்கால்கள் அசுத்தமாக இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் மூடி சுற்றி வர மறைச்சு கூட வச்சிருக்கிறோம். என்னன்னா நகரத்தை அழகாக காட்டுவோம். இது என்ன செய்யுது என்றால், குப்பை போடுறவர்களை என்னமும் துணிந்து குப்பை போட வைக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்த விசிபிளாக்குறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த உண்மையில் அந்த நீர்நிலைகள் கட்டாயம் விசிபிளாக்கப்பட வேணும். அதை தாண்டி இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வடிகால் அமைப்பினுடைய அமைப்புகள் மீள ஒரு முறை நாங்கள் அதனுடைய உயரங்களின் அடிப்படையில் மீள மதிப்பீடு செய்ய வேணும். இருக்கின்ற இந்த பாதை சரியானதா அல்லது இவை மாற்றப்பட வேணுமாண்டு நான் நினைக்கின்றேன். சில இடங்கள் இப்போ சோனகத்தெரு அந்த பகுதிகளில் எல்லாம் கட்டப்பட்ட வாய்க்கால்கள் அல்பர்ட் துரையப்பா இருக்கிற காலப்பகுதியில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது மக்கள். அப்போ அதற்கு பின்னர் ஏற்பட்ட இந்த கட்டமைப்பு மாற்றங்கள் சில வேளைகளில் அதின் உயர வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருந்தால் அதை நாங்கள் கட்டாயம் மீள புனரமைக்க வேண்டிய, வடிவமைக்க வேண்டிய தேவையோடு இருக்குது. அதற்கான மீள் வடிவமைப்பு ஏற்கனவே இருக்குது, ஆய்வினூடாக இருக்குது. அதாவது முழு பகுதிகளுக்கும் இல்லை, உண்மையை சொல்கிறதுண்டா யாழ்ப்பாண மைய பகுதிக்கு ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்குது. அதோட மீதி பகுதியையும் செய்து நாங்கள் என்ன செய்ய முடியுமெண்டா இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம். 2வது என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த கடல் மட்ட உயர்வு என்று சொன்னோம் தானே, இப்போ கிட்டத்தட்ட 6 இடங்களுக்கு கிட்ட யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ளால் வெள்ளம் போய் கடலோட கலக்கிற இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் தேர் ஆர் பம்பிங் டெக்னிக்ஸ் என்று சொல்லி சிலது இருக்குது. அதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் நாங்கள் அதாவது பராஜ் என்று சொல்லுவோம் அல்லது பேரிகேட்ஸை போட்டுட்டு உள்ளுக்கு இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணுற ஒரு டெக்னிக்ஸ் உலகளாவிய ரீதியில் அது வெரி எக்ஸ்பென்சிவ் இருக்குது. அதை செய்யணுமெண்டா நாங்கள் கடற்கரை ஓரங்களில் முதல் சுவர் அமைச்சு, அதாவது தற்காலிக சுவர் அமைச்சு இப்படி செய்கிற முறைகள் இருக்குது. 2ம் எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபையில் நீங்கள் சொன்ன வெள்ள பிரச்சனைக்கு அவசியமானது. குறிப்பாக நீங்கள் சொன்ன இடங்களோட ஸ்டான்லி ரோட், உண்மை அவர்கள் இரும்பு உற்பத்தி செய்து விற்கிறவர்கள், ஒரு வெள்ளத்தில் தண்ணி நிற்கும்,
அது கடைக்குள்ளே ஏறி இருக்காது. ஆனால் ஒரு வாகனம் ஃபாஸ்ட்டாக போய்கல அந்த தண்ணி கதவுக்குள்ளால போய் சீமந்து பேக்கில் இருந்து இரும்பில் அந்த பெரிய பிரச்சனையாக எதிர்நோக்குற தன்மை இருக்குது. இதே பிரச்சனையை திருநகர் என்கின்ற ஒரு பிரதேசமும் எதிர்நோக்குது. யாழ்ப்பாண நகரத்தின் அழகுக்காக பாடுபடுறவர்கள் அந்த மக்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கணும். நல்லூர் மிக முக்கியமானது. நல்லூர் ஆலயம் முழுமையாக மூழ்கிறது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் அதிக விலை கொண்ட நிலப்பகுதி இருக்கிறது வந்து நல்லூர் டெம்பிள் ரோட் தான். அந்த கலம்பு சவுன் மாதிரி இருக்குமென்று சொல்லுவோம். ஆனால் அந்த மழை காலத்தில் அவர்கள் படுற உண்மை சரியான பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கினோம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த நல்லூரில் உருவாகிற நீர் கடலை வந்து அடைவதற்கான இடையில இருக்கிற இணைப்புகள், அதாவது நல்லூரில் இருந்து வலிக்கிட்டு பக்கத்தில் ஒரு குளத்துக்கு போய் பிறகு அது அத்தியடி போய் அது கண்ணாதிட்டி இங்கே அரிய குளத்துக்கு வந்து வெளியேற பாதைகளில் நிறைய இணைப்புகள் இல்லாமல் இருக்குது. அதே நேரம் அது இயற்கையான வடிந்தோடலுக்குள்ளால போய் செம்மணிக்குள்ளால போகிறதற்கான பாதைகளும் வந்து இப்போ உயர்த்தப்பட்டு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதே போன்று அங்கு சில மதில்கள் கட்டப்பட்டு அதுகளும் ஒரு பிரச்சனையாக கூறப்பட்டு அப்படியான பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு நடத்தியிருக்கீங்க? இல்லை, மதில்கள் கட்டப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால் உண்மையில் அவர்கள் அனுமதி எடுத்து தான் மதில்களை கட்டியிருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த மக்களுக்கு அட்வொகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ உதாரணமாக நீ இப்படி கட்டிட்டா உடனடியாக உடை என்று சொல்லல. அது ஏனென்றா அவர்கள் நிச்சயமாக யாரோ ஒருவரால் வழங்கப்பட்ட அனுமதியை அவர்கள் வச்சு கொண்டு தான் இருப்பினம். அப்போ அதை உடைக்கிறதுன்றது இல்லை எங்களோட டெக்னிக்ஸ். பட் அந்த மதிலில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் மெக்கானிசம்ஸ் சிலது இருக்குது. அதாவது இந்த வாட்டர் ஃப்ளோவை மதில்களை பாதிக்காத வகையில் நாங்கள் பெனிட்ரேட் பண்ணியோ அல்லது வெளியில் போக பண்ணி அது நேச்சுரல் ட்ரெயினுக்குள்ளே கொண்டு வர. அப்போ முதலாவது எங்கட நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த விசிபிள் ஆக்குறது, குளங்களை பார்வை புலங்களாக மாற்றுறது. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் மற்ற குளம் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. யாழ்ப்பாணம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு கட்டமைப்பு எல்லாம் இருக்குது, அதுக்கு நடுவிலே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு வந்து தான் புல்லு குளத்துக்கு வந்து புல்லு குளத்தில் இருந்து தான் வெளியில் போகும். அதை மாதிரி ஆரிய குளத்தாலையும் வந்து புல்லு குளத்துக்கு வந்து வெளியில் போகும். இப்போ சில குளங்கள் வந்து முற்றாகவே தெரியாமல் போனதால் அவை என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது இதை விசிபிள் ஆக்க வேணும். ரெண்டாவது இப்போ இருக்கிற இந்த சிஸ்டம் சரியாக இருக்குதா இல்லையான்றதை மெஷர் பண்ணுறது. மூன்றாவது தான் நீங்கள் சொன்ன மாதிரி வீடுகளில் இருந்து, தொழிற்சாலைகளில் இருந்து, பிஸ்னஸ் பிளேசஸில் இருந்து வார அந்த தண்ணிகள் வந்து தடைப்படுற இடங்களை என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குது, வடிவ அடையாளம் காணணும். இதுன்ற இன்னொரு பக்கத்தையும் சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு போகிறேன் வந்து. அப்போ சிலவளை எதிர்பார்க்கலாம், இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வர தண்ணி அவ்வளோத்தையும் நீங்கள் கடலுக்குள்ளே கொண்டே விடுற வேலையைத்தான் பார்க்க போகிறீங்களாண்டா அதுவும் மிக அபத்தமானது. ஏனென்றால் நாங்கள் முழுக்க சுண்ணாம்பு கற்பாறைகளில் தங்கி இருக்கிற நாங்கள், எங்களுக்கு ஆறுகளின் செல்வாக்கு இல்லை, கடலோடு இருக்கிற நாங்கள் உவராகிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆகவே நாங்கள் இப்போ வாட்டர் சென்சிட்டிவ் அர்பன் டிசைன் என்ற ஒரு கருப்பொருள் இருக்குது. அதாவது நீரை மையப்படுத்தியதான நகர வடிவமைப்பு. அந்த வடிவமைப்பில் வந்து பொது இடங்களுக்கு கீழே வந்து நீரை வந்து தேக்கி வைக்கிறதற்கான கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்குறதனூடாக இந்த வெள்ளம் பெறுகின்ற நேரத்தில் இந்த கட்டமைப்புகள் மேலதிக நீரை தேக்கி வைப்பதற்கான கட்டமைப்புகளாக மாறைக்குள்ள நகரத்துக்குள்ள வெள்ளம் வெளியில் இருக்காது. அதே நேரம் கீழே தேக்கப்பட்ட அவ்வளவு நீர்களும் கீழே இருக்கிற சுண்ணாம்பு கற்பாறைகளுக்குள்ள இந்த நீரை செறிவூட்டுவதற்கான ஒரு செயற்பாட்டை மறைமுகமாக செய்யக்குள்ள கடல் நீர் உட்புகின்ற அந்த தன்மையும் கூட இல்லாமல் போகும். அப்போ முதலாவது நாங்கள் உடனடி மழைக்கான தீர்வை சொல்ல வேணும், மிட்டிகேஷன் மெஷர்ஸை நாங்கள் சொல்ல வேணும். அதே நேரம் அடாப்ட் பண்ணுறதுக்காக எங்களோட எதிர்காலத்துக்காகவும் யோசிக்க வேணும். தண்ணியை கொண்டு விடுறது நோக்கம் இல்லை. இது நீங்கள் சொன்ன அந்த முதலாவது பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும். விசேட திட்டங்களாக நீங்கள் முன்வைப்பவை மற்றது வந்து நாளாந்தமாக. அதை விட இந்த திண்ம கழிவு அகற்றலை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு முறைமை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மாநகர சபையினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு அட்டை முறையில் அட்டை ஒன்றை தயாரித்து அதில் வந்து நாங்கள் கூட யோசிக்கிறது வந்து இந்த அபாயகரமான கழிவுகள் என்று சிலது. இப்போ மருத்துவ கழிவுகள், இப்போ மருத்துவ கழிவுகள் என்பது வைத்தியசாலையில் மட்டும் இல்லை. ஆனால் வைத்தியசாலையினுடைய மருத்துவ கழிவுகள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண எல்லைக்குள் ஏற்படுவது அதை வைத்தியசாலை மறைப்பதான விமர்சனங்களும் உண்டு. மாநகர சபை அந்த விடயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்களுடைய குற்றச்சாட்டுகள். சில வேளைகளில் வீதியை மறைத்து போராடி இருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு வைத்தியசாலை பணிப்பாளர் சென்றிருக்கின்றார். அந்த இடத்தில் சில மாறுபட்ட கருத்தாடல்கள் எல்லாம் இடம்பெற்றது காணொலியாக வெளிவந்திருக்கின்றன.
அப்படி வைத்தியசாலை உண்மையில் அதை பற்றின சரியான புரிதல் எனக்கு இல்லை. என் புரிதல் இல்லை என்பதை விட அது ஆதாரம் இல்லாமல் நான் உண்மையாக கதைக்க இயலாது. ஆனால் அது ஆபத்தானதுன்றதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது சரியான முறையில் முகாமை செய்யப்படாமல் இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அது மிக ஆபத்தானது. மற்றது வைத்தியசாலை மட்டும் இல்லை, இப்போ வீடுகளில் கூட மருத்துவ கழிவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு நிறைய பேர் வந்து நீரிழிவு நோயாளர்களாக இருக்கணும். நீரிழிவு நோயாளர்கள் இன்சுலின் பயன்படுத்தினோம். அவர்களுக்கு மருந்தை வந்து வைத்தியசாலை கொடுக்குது. அவர்கள் போட்ட அந்த ஊசியை என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அதை கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குதா என்றது இப்போ இது ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் அதுக்குரிய எந்த ஒரு ஓப்பனிங்ஸையும் நாங்கள் கொடுக்கல. அப்போ இந்த அபாயமான கழிவுகள் என்பது வந்து தனியாக வைத்தியசாலைகளில் மட்டும் இல்லை, சந்தையில் இருந்து வரும். நிச்சயமாக இப்போ குறிப்பாக நாங்கள் நான்வெஜ் அசைவ உணவுகள் சார்ந்த சந்தைகளில் இருந்து சில சந்தர்ப்பங்களில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை விட வீடுகளில் இருக்கும். அதை விட இப்போ நாங்கள் தொழிற்சாலைகள், கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ இவை சார்ந்து இந்த அபாயகரமான இந்த கழிவுகளை முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? சரியாக எரியூட்டுவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேணும். சாதாரண மக்கள் சந்தைகள் போன்ற விடயத்தில் கொடுக்குற அதே அளவு முக்கியத்துவத்தை யாழ்ப்பாண மையத்தில் இருக்கின்ற இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வைத்தியசாலையினுடைய கழிவகற்றல் தொடர்பில் நீங்கள் அதே அளவு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று இல்லையே உங்களுடைய பதிலில்? இல்லை. ஏனெனில் அவர்களுடைய கழிவகற்றலினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்பன மிக மோசமாக இருப்பதான பல்வேறு விமர்சனங்கள் உண்டல்லவா? நிச்சயமாக இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், வைத்தியசாலை உண்மையில் அவ்வாறான முறைகளில் இல்லாமல் அந்த கழிவுகளை வெளியேற்றுகின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய குற்றம். அதை வந்து சாதாரணமாக யாழ் பூதனா வைத்தியசாலை மட்டுமன்று தனியார் வைத்தியசாலைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த வைத்தியசாலைகள் மீதான இவ்வாறான விடயங்களில் கண்காணிப்பை செலுத்த வேண்டியதும் யாழ் மாநகர சபையாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக இப்போ அந்த உண்மையாக என்ன நடக்க வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் சொன்ன இதன் அடிப்படையில் உண்மையிலே அங்கே சரியான முகாமைத்துவம் இல்லை என்பது நிரூபிக்கப்படுமாக இருந்தால், இல்லை என்றால் யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய ஆபத்து அங்கே தான் இருக்குது. அதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணி ஆணித்தரமாக சொல்லி இல்லைன்னா உண்மை ஆதாரம் எனக்கு தெரியும். நான் போய் வைத்தியசாலையில் பார்க்க முடியாது. அப்போ அதை வந்து பார்க்க வேண்டியது மாநகர சபையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஹெச்ஐ ஆஃபீஸர்ஸோ அல்லது டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸோ அல்லது அது சார்ந்தவர்கள். அவர்கள் உண்மையாக நாங்கள் ஒரு இந்த மாநகர சபையை கைப்பற்றுகிறோம் என்று சொல்லி சொன்னால், மக்கள் எங்களுக்கு அந்த மாநகர சபையை தருகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக இது தொடர்பாக நாங்கள் உரிய முறையில் மேற்பார்வை செய்யப்பட வேணும். மற்றது வைத்தியசாலையினுடைய அல்லது அபாயகரமான கழிவுகள் என்பது 24 மணித்தியாலங்களும் உருவாகக்கூடிய கழிவுகள், எந்த நேரமும் உருவாகக்கூடிய கழிவுகள். இப்போ திடீரென்று ஒருத்தருக்கு சர்ஜரி, அப்போ எங்களோட முகாமைத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னால், அரசு உத்தியோகத்துக்கு போன மாதிரி நாங்கள் 9 மணிக்கு போய் 4 மணிக்கு முடித்ததன் பிற்பாடு இருக்க முடியாது. ஆகவே அதை 24 மணித்தியாலமுமே நாங்கள் பார்ப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வந்துட்டுது. அதை நாங்கள் சிலவளை உட்கொள்ளவில்லையோ தெரியல. நீங்கள் சொல்லுவது மக்கள் போராடியும் நான் பார்த்திருக்கிறேன் ஊடகங்கள் வழியாக. அது உண்மையாக இருந்தால், அது அரச வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி, தனியார் வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி, வைத்தியசாலை மட்டும் இல்லை, கைத்தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் இந்த அபாயமான கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்பது வந்து மிக முக்கியமானது. ஏனென்றால் அது மறுவடிவத்தில் எங்களோட மக்களுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை. மற்ற அந்த மக்கள் எங்களை நம்பி தானே வரி தர போயினோம். அந்த வரியில் தானே மாநகர சபையின் பெரும்பான்மையானது இருக்க போகுது. அப்போ அந்த மக்களுக்கு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த எரியூட்டுறது பேர்னர் இன்சிலினேஷன்ஸ் என்றும் சொல்லுவோம், அந்த பிளான் வந்து யாழ்ப்பாணத்துக்கு மிக அவசியமானது. ஏனென்றால் மற்ற இடங்களில் இருக்கிறது மையமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருந்து வந்து செய்துட்டு போகலாம். யாழ்ப்பாணம் வந்து எங்களோட நகரம் அமைந்திருக்கிறது ஒரு எல்லை நிலையில், வடக்கு பகுதியில். அப்போ அதை தாண்டி என்னோட இடத்துலேருந்து சர்வீஸை எடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக திண்ம கழிவு சம்பந்தமாக அந்த முயற்சியை செய்வோம். அதே நேரம் வாகனங்கள் அதை கலெக்ட் பண்ணுற அந்த இடங்கள் சம்பந்தமாக உண்மையில் இந்த ஜியோடெக்னிக்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது ஜிபிஎஸ் மூலமாகவோ அல்லது வந்து ஷெடியூல்ஸ் மூலமாகவோ அதை செய்கிறதனூடாக உத்தியோகத்தர்களுக்கும் பாதிப்பு இருக்க போகிறதில்லை, மக்களுக்கும் பாதிப்பு இருக்க போகிறதில்லை. ஒரு சிநேகபூர்வமான திண்மக்கழிவு முகாமைத்துவத்தை செய்ய முடியும், 100% செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நகரத்தில் வாகனங்களை நிறுத்துகின்ற பொழுது மாநகர சபை ஒரு பற்றுச்சீட்டு தரும் அந்த நகரத்தில். ஆனால் அந்த பற்றுச்சீட்டு என்னத்திற்காக தருகின்றார்? தனியாக ஒரு பணத்தை பெற்று செல்கின்றார். அந்த வாகனத்திற்கான பாதுகாப்பு அவர்கள் எடுப்பது போன்று இல்லை அவர்கள். ஆனால் ஒரு நாள் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு நாள் கொடுக்காம விடலாம். அது அவங்க வந்தால் தான் அதை கொடுக்கணும் பண்ணுறோம். ஆனால் அதோடு உங்களுடைய வருமானம்
மாநகர சபையினுடைய வருமான வழி. அதனை ஒரு டிஜிட்டலாக அல்லது மாதத்துக்கு ஒரு திட்டமிடலாக அவ்வாறான செயற்திட்டங்கள் அல்லது மாநகர சபையினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஏதாவது திட்டங்கள்? இப்போ உண்மையாக வந்து மாநகர சபைகள் என்பது யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரையில் பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு இந்த வாகனங்கள்ன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்குது. அதாவது வந்து ஒன் ஸ்ட்ரீட் பார்க்கிங்னு சொல்லுவோம். வீதிகளில் நாங்கள் பார்க் பண்ணுறோம். அதாவது ஹாஸ்பிட்டல் ரோட்டை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் நடுவில் பார்க் பண்ணி அப்லோடிங் அன்லோடிங் ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்போம். ஸ்டான்லி ரோட்டை போய் பார்த்தீங்களா இருந்தால் இரும்பு பொருட்கள் வந்து ஏற்றி இறக்கப்படும். இதை வந்து நாங்கள் குழப்பையில் அது என்னென்னா இது வந்து அவர்களுடைய பொருளாதாரம். அப்போ இங்கே வருகின்ற மக்கள்கிட்ட நாங்கள் பணத்தை அறவிட வேணும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது நாங்கள் பணம் அறவிடாமல் அவர்கள் இந்த சேவையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கணும். அதாவது பார்க்கிங் இந்த நகரத்தின் வெளிப்பகுதிகளில் நாங்கள் முதலாவது இலவசமான பார்க்கிங்ஸை கொடுக்க வேணும். அந்த இலவசமான பார்க்கிங்ஸை கொடுத்துட்டு அந்த பார்க்கிங்ஸில் நிறுத்தாமல் நகரத்துக்குள்ள ஒருத்தர் வரைக்குள்ளே அவர்கிட்ட நிதியை வேண்டது தான் உண்மையான முறையாக இருக்கும். இப்போ நாங்கள் அவர்களுக்கு பார்க்கிங்குக்கான ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்காம கொண்டு வந்த ஒரு இடத்துல நிப்பாட்டுற சந்தர்ப்பத்திட்டு அவர்கிட்ட போய் நாங்கள் காசை கேட்குறதுன்றது வந்து அது ஒரு பிரச்சனையே. மற்றது இன்னொன்று அங்கே இருக்குமன்ற பட்சத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பாப்போம். உண்மையாக தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுடைய வாகனங்களின் பாதுகாப்பையும் உணர்றவர்கள் அங்கே அந்த வாகனங்களை நிறுத்திட்டு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்கே வாகனம் நிறுத்திக்குள்ள மாநகர சபை என்ன செய்ய வேணும்? அங்கே ஒரு பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை நாங்கள் ஏற்படுத்த வேணும். அதை தாண்டி ஒருவர் வாகனத்தோட உள்ளுக்கு வரையினம் என்று சொல்லி சொன்னால் அவர்களிடம் நாங்கள் பணத்தை அறவிடுவது என்பது நீதியானதாக இருக்கும். இப்போ நாங்கள் பணம் வேணுமன்றதுக்காக எல்லாத்தையும் மற்ற மாதிரி செய்யலாம். ஆனால் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலையும் சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் அரச நிலங்கள் என்பது யாழ்ப்பாண நகரத்தில் சரியான குறைவு. உண்மையில் இந்த வைத்தியசாலையாக இருக்கலாம், மற்றது வந்து நடுவில் இருக்கிற எங்கட அந்த மஞ்சள் கலர் எங்கட மார்க்கெட் பில்டிங்ஸாக இருக்கலாம், இந்த கஸ்தியார் ரோட்டில் கட்டப்பட்ட அந்த குளத்துக்கு மேலே கட்டப்பட்ட அந்த பில்டிங்ஸாக இருக்கலாம், மற்றது முத்தவழியாக இருக்கலாம். இதுகளை தாண்டி எங்களுக்கு ஆன பொதுவான நிலங்கள் என்பது வந்து உண்மையில் மிக மிக குறைவு. அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குது. நாங்கள் வெளியில் பார்க்கிங்க கொடுக்க போகிறோம்டா எங்கே நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்றது இருக்குது. அதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது தனியார் பொது பங்குடைமையினூடாக தனியாரிடம் இருக்கக்கூடிய சில பார்க்கிங்ஸே வந்து நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் எங்களிடம் மக்கள் ஆட்சியை தருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது தொடர்பாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த அற வீடுகள் வந்து மிகச்சரியான வகையில் நடைபெறுவதற்கும் மற்றது மாநகர பயன்பாட்டுனர்கள் இப்போ உண்மையாக கம்யூட்டர் பாப்புலேஷன்ஸ் எங்களுக்கு கூட, அதாவது கிளிநொச்சிக்கு போகணும், மன்னாருக்கு போகணும் என்று வடமராட்சியில் யோசிக்கிற ஒருத்தர் இங்கே வந்து போவார். அவருக்கு இங்கே வேறு ஒரு சேவையும் இருக்காது. அவர் பஸ்ஸுக்கு வந்து போகிறதா தான் இருக்கும். அப்போ அவருக்கான இந்த மலசல கூட தேவைகளில் இருந்து இந்த பல்வேறு வகையான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த கட்டமைப்பு கூடாக செய்யத்தான் திட்டமிடுறோம். அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளால் செய்கைகளில் வந்து அதில் நிறைய நன்மைகள். யாழ் நகரத்தை ஒரு திட்டமிடல் என்ற போது இன்னென்ன விடயங்கள் இன்னென்ன பிரதேசங்களை தான் இனி உருவாக்கப்பட வேண்டும், அப்படியான ஏதாவது திட்டமிடல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றன. தொடர்ச்சியாக நகரத்திற்குள் மிக அதிகளவான வாகனங்கள் வருகின்றன, அதிகளவான மக்கள் வருகின்றனர். அங்கு மிகப்பெரிய வீதி தடைகள் தான் உருவாகின்றது. உடனடியாக ஒரு நகரத்திலிருந்து வெளியில் செல்ல முடியாது. ஆகவே அங்கு மக்களுக்கு தேவையான சேவைகள் இருக்கின்றன. அவருடைய வியாபார தேவைகளுக்கோ ஏதோ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டியிருக்கின்றன. அவ்வாறான விடயங்கள் பரந்துபட்ட அளவில் வருகின்ற பொழுது அல்லது இந்த நகரத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது மக்கள் இயல்பாக சென்று வர முடியும் அல்லவா? நிச்சயமாக. இப்போ அதைத்தான் சொல்லுவார்கள், ஒரு நகரத்தின் அபிவிருத்தியில் வந்து மாஸ்டர் பிளான்ன்றது வந்து தேவை. இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் 2050ஆம் ஆண்டு எப்படி நகரம் இருக்க வேணும்ன்றதுக்கான மாஸ்டர் பிளானை இப்போ போட்டுடுது. அங்கே அது செயற்படுத்த ஈஸி சுலபம். ஏனென்றா 100% நிலமும் யாருக்கு உடைமையானதென்றால் அரசுக்கு உடைமையானது. இப்போ எங்கள்கிட்டையும் அதை நீங்கள் சொன்னதை சொல்லுவோம் வலயமாக்கல் திட்டம் என்று சொல்லுவோம். இப்போ மாஸ்டர் பிளானின் முக்கியமான நோக்கமே இந்த வலயம் வர்த்தகத்துக்குரியது, இந்த வலயம் பொழுதுபோக்குக்குரியது, இந்த வலயம் குடியிருப்புக்கானது என்று பிரித்து நாங்கள் ஒதுக்குறது. இப்போ எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னு சொல்லி சொன்னால் அது சவாலாகவும் இருக்கலாம், பலமாகவும் இருக்கலாம். அதிகம் வந்து தனியார்களிடம் தான் அந்த காணிகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் இப்படியான ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டுட்டு பிறகு அது அந்த காணியை நாங்கள் கையகப்படுத்த வேண்டிய தேவை உண்டு, அரசுடைமையாக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு வரும். அது எங்களோட பிரதேசங்களில் எவ்வளவு பாரிய பிரச்சனை தெரியும். மற்றது இங்கே இருக்கிற வேல்யூவை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் லேண்ட் வேல்யூ மிகப்பெரியது. நீங்கள் பதிவுகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டாம். அதாவது சந்தை பெறுமதியை பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல நாங்கள் அரசு ஒன்றை கொள்முதல் செய்ய வேணும் என்றால் முறையாக
அபகரிக்கிறது இல்லை முறையாக என்றால் நாங்கள் மதிப்பீட்டு திணைக்களத்திட்ட போவோம். வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு வேல்யூவை சொல்லுவோம். அந்த வேல்யூவை கொடுத்து நாங்கள் அந்த காணியை என்ன செய்யலாது. மற்றது அரசிட்ட காணி வாங்குறதற்கான அதிகாரமும் கூட செலவழிக்கவும் உண்மையாக பாரியளவில் இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன அந்த முறையில் இருந்தால் நல்லம். ஆனால் அது கஷ்டம். ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் பூலிங் செய்யலாம். பூலிங்ன்றது வந்து இந்த மீள் கட்டமைப்பு செய்ய முடியும். அதாவது எங்கட யாழ்ப்பாண நகரத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைட் டெவலப்மெண்ட் முன்பகுதி வளர்ச்சி தான் இருக்குது. வீதியோரமாக கடைகள் முன்னோக்கி வளர்ந்துருக்கு. ஆனால் கடைகளுக்கு பின்னால் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய பிரதேசங்கள் வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்குது. ஏனென்றா இன்அக்சசபிள், அதற்குள்ளே போக முடியாது. இப்போ நான் ஒரு கடையை வேண்டி முன்னுக்கு கட்டியிருப்பேன், அதே நீட்டுக்கு பின்னாலே ஒரு காணி இருக்கும், அதுக்கு போகிறதற்கான பாதை இருக்காது. அப்போ இந்த காணிகளை வந்து தனியாருக்கு தான் நாங்கள் என்று சொல்லல, தனியாருக்கு ஒரு அக்சசபிலிட்டியை போக்குவரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கல என்ன நடக்கும்னா அந்த பகுதி ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு உட்பட்டதாக மாறும். அப்போ மறைமுகமாக என்ன நடந்து கொண்டு இருக்குமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் திட்டமிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதிகளை இதற்கான வளர்ச்சிக்கு நாங்கள் கொடுக்கலாம். தனியார் தான் முன்னேற்ற போயினோம், அவை தான் இன்வெஸ்ட் பண்ண போயினோம், எல்லாம் செய்ய போயினோம். சும்மா இருக்கிற காணி தானே நாங்கள் ஒரு நாலேஜை கொடுக்குறதனூடாக அல்ல அவைகிட்ட இருக்கிற நாலேஜை நாங்கள் எம்பவர் பண்ணுறதனூடாக மாற்றலாம். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த முறை வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் கடினமானது. வேணுமெண்டா சில விடயங்களை பரவலாக்கம் செய்யலாம். நாங்கள் வேறு அரச காணிகள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு பரவலாக்கம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி அது மிகவும் யாழ்ப்பாணத்தில் மிக அதிகளவான கட்டிடங்களுக்கு சரியான அனுமதிகள் கிடையாது என்ற ஒரு பொது கருத்து இருக்கின்றது. அனுமதிகள் பெற்றுக்கொள்ளாமல் தான் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது பல்வேறு விடயங்களில் தாக்கம் செலுத்துகின்றது. ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படியாக? இப்போ நான் நினைக்கிறேன் எங்களினுடைய வடக்கு மாகாண ஆளுநரும் வந்து அது தொடர்பாக ஒரு கருத்துண்ட வெளியிடணும்னு சொன்னார். பிறகு அதில் கருத்துக்கள் மாறுகின்றது. ஆனால் ஒரு தொடர்ச்சியான நிலைப்பாடாக இவ்வாறான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட வேண்டும் கட்டாயம். உண்மையில் வந்து நீங்கள் எங்களினுடைய சட்ட அமைப்புகளை பார்த்தீங்களா இருந்தால் நீண்ட காலமாக இந்த சட்டங்கள் வந்து மீள் வரையறை செய்யப்படவில்லை. அதாவது உபவிதிகளாக இருக்கட்டும், மற்றது வந்து பெரும்பாலும் இன்றைக்கு மாநகரங்களினுடைய சட்டங்கள் என்றது ஏர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் யூடிஏனுடைய சட்டங்கள் தான் பெரும்பாலும் அமுலாகி கொண்டு வர்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே இந்த அனுமதி எடுக்கிற செயற்பாட்டில் வந்து உண்மையாக பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து தொடர்பு படுகிறது. இப்போ ஒன்று இல்லை, சாதாரணமாக ஒரு கட்டிடத்தை கட்டி திறந்து அதை நடத்த முடியும். ஆனால் அதனை அனுமதி எடுக்கிறது என்றால் முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அந்த அனுமதியை கொடுக்குற அளவுக்கு இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மாநகர சபைக்கு வரும். ஆக இவ்வாறான விடயங்களுக்கான ஒரு பிரச்சனை நாடளாவிய ரீதியில் இடம்பெற வேண்டும். அப்படியான செயற்திட்டங்களை யாழ்ப்பாணத்தில் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? செய்ய முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பல கட்டிடங்களுக்கான அனுமதி கிடையாது. பல கட்டிடங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட பல கட்டிடங்களுக்கு உண்மையில் அனுமதி இல்லை என்று நான் ஒரு இதை சொன்னால் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய இடங்களில் தகுதி வாய்ந்தவர்களே அதை சொல்லி அதிகாரமுடையவர்களே அதை சொல்லி இருக்கணும். இப்போ அந்த கட்டிடங்களை வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பூலிங் டெக்னிக்ஸுக்குள்ளால் ஏதாவது ஒரு நெகோசியேஷனுக்கு நாங்கள் போகலாம். இப்போ கோஆப்ரேட் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒன்று இருக்கிறது தானே உங்களுக்கு தெரியும். தனியாக இருக்கும். நிச்சயமாக அந்த கட்டிடங்கள் எல்லாம் தனியாருக்கு சொந்தமானதாக இருக்கும். சில இடங்களில் அரசு நிறுவனங்களும் அனுமதி இல்லாமல் கட்டிடங்களை கட்டியிருக்கணும். அப்போ தனியாரோட வந்து நாங்கள் பேசலாம், உண்மையாக பேசி அதை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதில் 100% நாங்கள் சொல்லுவோம், எதிர்காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகள் நடக்க மாட்டாது. அப்படி நடக்க மாட்டாதுன்னு நான் இதில் சொல்கிறதுக்கு காரணம், அதை நடக்க மாட்டாதுன்னு கொண்டு வரதுக்கு முதல் மக்களோட இணைந்தான சட்ட மீள் வரைவு, அதாவது நாங்கள் சட்டம் இல்லை உண்மையாக லோ இல்லை பைலோஸ் தான் எங்களுக்கு. இப்போ யூடிஏ அதுக்குள்ள மிக முக்கியமான பங்கு வகிக்குது. யூடிஏயோட மற்றது எங்களுக்குள்ள சில இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த செல்வாக்கு. சாதாரண ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் மதில் கட்டுவதற்கு, அவர் வீடு கட்டுவதற்கு, அவர் பாத்ரூம் கட்டுவதற்கு மாநகர சபை நேரடியாக தலையீடு செய்யும். ஆனால் ஒரு 100 கோடி ரூபா ப்ரொஜெக்டாக ஒரு பில்டிங் கட்டப்படுகின்ற பொழுது அது எந்த அனுமதியும் இல்லாமல் கட்டப்படும். சாதாரண மக்களுக்கு மாநகர சபை தடுக்கின்ற விடயங்களை ஒரு நிறுவனமாக அதை செய்ய முடிகிறது. இது யாழ்ப்பாணத்தில் சாதாரண விடயம். அரசியல் தலையீடுகளும் கூட அரசியல் தலையீடு என்றால், ஆனால் ஒரு நிர்வாக ரீதியில் பார்த்தால் ஒரு மாநகர சபையாக இந்த விடயங்களை நீங்கள் இரட்டை நிலைப்பாட்டில் எடுக்கின்றார்கள். உண்மைதான். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். என்னென்னா அந்த எங்களினுடைய சட்டங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால்,
ஒரு அளவு வரைக்கும் தான் மாநகர சபையின் அதிகாரத்துக்குள்ள கட்டுப்படுத்தலாம். அதுக்கு மேற்பட்ட ஒரு முதலீடு வருது என்று சொல்லி சொன்னால் அது வந்து அடுத்த ஒரு நிறுவனத்தின் கையில கொடுக்கப்படுது. அப்ப இந்த நிறுவனம் வந்து தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற அதே நேரம் அதை சூப்பர்சீட் பண்ணி ஒரு நிறுவனத்தினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் கட்டுகின்ற தன்மையும் அல்லது அனுமதியை பெறாம கட்டிட்டு அதை அனுமதியாகுகின்ற செயற்பாடுகளும் யாழ்ப்பாணத்தில் நிறைய நடந்திருக்குது. அப்ப இப்ப நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆளும் தரப்பாக இருக்கின்ற ஒரு தரப்பு மாநகர சபையினுடைய ஆட்சிக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் அழுத்தங்களையும் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நாங்கள் சொல்லி கதைக்கிறதுக்கான ஒரு இடைவெளி என்றது ஒன்று அனுமதிகள் பெற்றுக்கொள்ளுது. அனுமதிகளை பெற்றுக்கொள்ளைகளை நீங்க மாநகர சபையின் டிக்னிட்டி, அதனுடைய தன்மைகளுக்கும் அதனுடைய பெருமைகளுக்கும் அதனுடைய சட்ட வரையறைகளுக்கும் முரண்படாத வகையில் தான் அனுமதியை வழங்க வேணும்ன்றதை வந்து நிச்சயமா கதைக்கக்கூடிய ஒன்று இருக்கு. ஏனென்றால் சாதாரண மக்கள் தான் டேக்ஸ் தெரியணும். அந்த மக்களுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். ஆனால் அவர்களால் உண்மையாக பார்க்க போனால் யாழ்ப்பாண மாநகரத்துக்குள்ளே இன்றைக்கு யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ளே டேக்ஸ் பே பண்ணுறவர்கள் யாரும் தனியாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியலை. அந்த இன்ஜஸ்டிஸ் ஒன்று இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களினுடைய சேவை வந்து நிச்சயமாக இந்த டேக்ஸ் பே பண்ணுற மக்களுக்கானதாக தான் இருக்கும். அதே நேரம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கான முறைக்குள்ளால வரைக்குள்ள அது மாநகர சபையினுடைய நியமங்களோட முரண்படாத வகையில் இருக்கிறதற்கு எங்களால் மத்திய கட்டமைப்புகளோட பேசக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கும். அதை செய்ய முடியும். யாழ் மாநகர சபை விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். உங்களுடைய திட்டங்கள், அதனுடைய நடைமுறைகள், இதனை கடந்து அரசியல் என்று வருகின்ற பொழுது நேரடியாக தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கு உரிமையை கொடுக்கவில்லை. அந்த உரிமை தொடர்பில் இதுவரை பேசக்கூட அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. தற்பொழுது வரை இதற்கு முன்னர் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்களோ அதே விடயங்களைத்தான் இவர்களும் முன்னெடுக்கின்றார்கள். அந்த மாற்றம் என்ற பெயர் இந்த இடத்தில் பொருந்தவில்லை. தமிழர்கள் விடயத்தில் எந்த ஒரு விடயத்திலும் பொருந்தவில்லை. ஆகவே நீங்கள் நம்புகின்றீர்களா உரிமையை தர மறுக்கின்ற ஒரு தரப்பு அபிவிருத்தியை தரும் என்று? இதில் உரிமையை தர மறுக்கின்றது என்பதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உண்மையாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தையிட்டு விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது, மிக தெரிந்த ஒரு விடயம். அது அந்த விகாரைக்குரிய பகுதி அல்ல. பொதுமக்கள் அதற்காக போராடுகின்றார்கள், உறுதி வைத்திருப்பதாக கூறும் அவ்வாறான போராட்டம் முன்னெடுக்கப்படும். அந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அமைதி தான் காக்கின்றது. ஏன் இல்லை, இப்போ நான் முதலாவது சொல்கிறேன், உரிமை வழங்கப்படவில்லை என்று நாங்கள் சொல்லலாது. என்னென்னா நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களை எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் அதில் பல இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நாங்கள் சொல்லுகின்ற அந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த பதம் அங்கே இல்லை. நான் தமிழ் தேசியம் இல்லை, அப்படிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயங்கள் அங்கே இல்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர்களினுடைய இன வரைவுகளை பாதிக்கிற வகையிலான எந்த செயற்பாடுகளும் இங்கே மேற்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தது மட்டும் இல்லாமல் இனவாதமோ யாதிவாதமோ மதவாதமோ பேசுகின்ற தன்மைகள் அங்கே இருக்கப்பட மாட்டாது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு இலங்கையினுடைய சாமானிய மனிதனாக சிந்திச்சீங்களா இருந்தால் அது எல்லா டைவர்ஸான இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூற முடியும். இதற்கு முன்னர் பல கட்சிகள் சொல்லியிருக்கு. எல்லா கட்சிகளும் நாங்கள் ஒரு இனவாதத்தை பேச போகின்றோம் என்று வெளிப்படையாக கூறுவது கிடையாது. எல்லோரும் இந்த நாட்டுக்கு நல்லது செய்கின்ற கொண்டு தான் கூறி வருவார்கள். ஆனால் யாருமே செய்வது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இவர்கள் ஒரு நீதியான ஆட்சி நடக்கின்றது அல்லது சட்டத்தின் ஆட்சி இடம்பெறுவதாக கூறக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகின்றனர். நிச்சயமாக மாற்றம் நடந்திருக்கிறது. அது உண்மையில் எங்களுக்கு தெரியல. போலீசார் கைது செய்யவில்லையா? போலீசார்கள் சட்டவிரோதமாக யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சம்பவங்களில் தொடர்படுகின்றார்கள். ஜனாதிபதி இங்கு வருகின்ற பொழுது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என்ன கூறுகின்றார்? போலீஸ் நிலையங்கள் தவறாக நடக்கின்றது என்பதை தான் கூறுகின்றார். போலீஸ் நிலையத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு கூறுகின்றார். ஆனால் யார் ஆட்சியாளர்? ஆட்சியாளர் இல்லை. இதுக்கு நான் ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு வரேன். இப்போ நீங்கள் திசவிகார என்ற பிரச்சனையை பற்றி கேட்டீங்கள் தானே. இப்போ அண்மையில் கூட போன இப்போ 2-3 நாளைக்கு கூட முன்னாலும் கூட திறக்கப்பட்டது. ராணுவ உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள் சென்றிருந்தார்கள். மக்களிடை எந்த அளவு தூரம் போலீசார் அந்த இடத்தில் வைத்து விரட்டினார்கள், கைவிலங்கை காட்டினார்கள் போன்ற விடயங்களை நீங்கள் செய்திகள் பார்த்துருக்கு. நான் அதை மறைக்கிறதற்காக இல்லை, உண்மையா அது நடந்திருக்குது. ஆனால் இந்த திசவிகார கட்டப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த கட்டிடமும் கட்டப்பட்டது இப்போ உடனடியாக கட்டப்பட்ட கட்டிடமும் இல்லை, தற்பொழுதுதான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மையமாக வச்சு கொண்டு தான் இன்றைக்கு எங்களினுடைய பௌத்த சாசன அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தா தெரியும். அதாவது உடனடியாக அதற்கான விசாரணைகள் நடத்தப்படுவதோடு அதோட இதற்கான நியாயமான ஒரு தீர்வை வைக்கிறதுக்கு
தாங்கள் நிச்சயமா திட சங்கற்பம் பூண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கணும். அப்ப கட்டாயம் நான் 100% நம்புறேன் இதற்கான. இப்ப இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த காணியில ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தையிட்டி விகாரை தொடர்பில் முதலாவது கட்ட நகர்வாக இராணுவமும் போலீசாரும் அதனை பாதுகாப்பது, இராணுவமும் போலீசாரும் வெளியிடங்களிலிருந்து மக்களை அங்கு கொண்டு வருவது, அதற்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்த முடியும் தானே? நேரடியாக இராணுவத்திற்கு அவ்வாறான ஒரு உத்தரவை வழங்க முடியும். அதற்கு தேசிய மக்கள் சக்தியின் உங்களை போன்றவர்கள் ஏன் அரசாங்கத்துடன் அந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்ளவில்லை? மக்களுக்கு எதிராக போராட்டம் செய்வர்களுக்கு கைது செய்வதை தொடர்பில் அழுத்தங்களை கொடுக்கின்ற போலீஸ் தரப்பு ஏன் அந்த நிகழ்வுகளை ஊக்குவிக்கின்றது? இல்லை, இப்போ அதற்கு எதிராக உண்மையில் நாங்கள் மத்திய இடங்களுக்கு எங்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். இது இப்படி நடந்தது என்றதை பற்றி சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய இந்த ஊடக இதுவும் அவரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை என்று சொல்கிறோம் தானே. இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு ஒரு நபர் தான் இந்த நாட்டில் மாற்றம் என்ற அடிப்படையில் இருந்தவர். அவரோட 3 பேர் சேர்ந்து ஒரு அமைச்சரவை சின்னனா உருவாகி பிறகு பாராளுமன்ற தேர்தல் இன்றைக்கு 159 பேர் இருக்கணும். அதோட எல்லாரும் செய்து 125 பேர் இருக்கணும். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் நடக்கிற இந்த பிரச்சனைகளை உண்மையில் மத்திக்கு தெரிவிக்கக்கூடிய அல்லது மக்களோட நின்று உண்மையான பிரச்சனை அறியக்கூடிய கட்டமைப்பு என்பது தேசிய மக்கள் சக்திக்கு இதுவரை ஏற்படையில்லை என்றதை உண்மையாக நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்றார்கள். உங்களை போன்ற கட்சி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தின் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் உடனடியாக இந்த விடயத்தை தெரிவிக்க முடியுமே? இல்லை, அதுதான் சொல்றது. இதனை கடந்து ஒரு ஜனாதிபதிக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் போகும். என்னென்ன விடயங்கள் இங்கு இடம்பெறுகின்றது என்பது சாதாரணமாக தெரியும். ஆகவே தையிட்டி விகாரையில் போராட்டம் ஒன்று இடம்பெற போகின்றது என்பது முன்கூட்டியே தெரியும். இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆகவே தையிட்டியில் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இருப்பது என்பது தெரியாதா? டிசிசி கூட்டங்களில் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் அவர் அமைதி தானே காக்கின்றார். இல்லை, தையிட்டி சம்பந்தமாக அதான் இன்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது விடயம் என்னென்றால், தையிட்டி விகாரைக்கு உங்களை போன்ற அல்லது இந்த உள்ளூராட்சி சபைகளில் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் நாளை யாழ் மாநகர எல்லைக்குள் ஒரு விகாரை கட்டப்படுவதற்கு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்படும். ஆனால் அதனை துணிந்து எதிர்க்கக்கூடிய நிலைமையில் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் இருப்பார்களா? நிச்சயமாக. நீங்கள் இந்த ஆட்சி அமைச்சதன் பின்னராக ஒரு மத அல்லது இன ரீதியான விடயங்களை உட்புகுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது நடந்திருக்குதுன்றதுக்கான ஆதாரங்கள் இது முதல் நடந்த ஒரு விஷயத்தின் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு சொல்றேன் சார். முதல் நடந்த ஒன்றின் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கட்டமைப்பை தான் இப்ப நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொல்லி சொன்னால், இந்த மட்டத்தில இருந்து இந்த பிரச்சனையை கொண்டு போறதை ஜனாதிபதி நினைத்தால் இந்த விடயத்தை 1 மணி நேரத்தில் தீர்க்க இல்லை. ஜனாதிபதி உண்மையா நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்களும் எல்லாரும் கேட்கிறோம். ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியல. மக்கள் நலனுக்காக 3/2 பெரும்பான்மை கொண்ட நாடாளுமன்றம் இருக்கின்றது. அமைச்சரவை உங்களுடைய கையில் இருக்கின்றது. என்ன அதிகாரம்? இல்லை, அதுதான் ஒரு நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு பக்கம் நாங்க சொல்றோம் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேணும் என்று சொல்லி நாங்க சொல்றோம். உண்மையா அதற்கான உரிமையை அதற்கான உண்மையான ஒத்துக்கொண்டு தான் இந்த அரசாங்கமும் இங்க வந்திருந்தது. அப்ப இப்ப நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் பயன்படுத்தி இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் என்றால், உண்மையா இங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையோ அல்லது அது தொடர்பான முழுமையான விசாரணைகளோ இல்லாமல், ஒரு நீதி சார்ந்த பொறிமுறை இல்லாமல் அவர் தானாக ஒரு முடிவை சொல்லுவாராக இருந்தால் அது ஏதோ ஒரு வகையான நிறைவேற்று அதிகாரத்தினுடைய அதிகாரம் தானே. ஆனா இப்ப விசாரணை நடக்குது. விகாரை கட்டப்படுவதற்கு அனுமதிகள் பெறப்பட்டனவா? இல்லை. விகாரை கட்டியதிடம் அந்த விகாரை கட்டப்பட்ட இடத்துக்கான உறுதிகள் இருக்கின்றதா? அந்த இடத்தை யார் பாதுகாப்பது? முதல் அந்த பாதுகாப்பு அரண்களை எடுங்க. போலீஸ் அதனை இருந்து விலக முடியும், இராணுவம் அந்த விடயத்திலிருந்து விலக முடியும். விகாரை ஒரு தேரரால் கட்டப்பட்டதென்றால் அந்த தேரர் அந்த விகாரையை நடத்தட்டும். ஆனால் அரசாங்கத்தினுடைய அரச படைகள் தான் அதனை பாதுகாக்கும். இல்லை, இப்போ இந்த இடத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய இடம்ன்றது உங்களுக்கு விளங்குது. இந்த இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடம் என்று விளங்குது. இதில் இருந்து நாளைக்கு ஒரு பிரச்சனை புதிதாக உருவாகிறது நாடு முழுவதையும் சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும். நாளை இன்னும் ஒரு விகாரை யாழ் மாநகர எல்லையில் அதற்கான வாய்ப்புகள் கடைசி வரை இதில் சொல்லப்படுகின்ற அத்தனை உதாரணங்களும் இன்னும் ஒரு புது விகாரை கட்டப்படுகின்ற பொழுது தடுப்பதற்கும் பொருந்தக்கூடிய விடயம். இல்ல, புதிதாக ஒன்றை ஆரம்பிக்க முடியாது அரசாங்கத்தால. உண்மையா இந்த அரசாங்கத்தால புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கிற நோக்கமும் அவர்கள்ட்ட இல்லை.
உண்மை நான் அதை 100% சொல்றேன். நீங்கள் நம்பலாம் உங்களுடைய காட்சி. நான் சொல்வது என்றால் பொதுமக்கள் எவ்வாறு நம்ப முடியும்? இதுவரைக்கும் இடம்பெற்ற ஒரு விடயம் சார்ந்த ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அல்ல? இல்லை, நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். இன்றைக்கு இதுவரையும் நீங்கள் பாருங்க, இந்த திஸ்ஸவிகார சம்பந்தமாக ஏதாவது பேசப்பட்டிருந்த அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து ஏதாவது பேசப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் போராட்டம் அரசாங்கம் பொறுப்புணர்வுடன் பதிலளிக்க வேண்டும். பேசப்படே இல்லை. ஆனால் இன்றைக்கு பேசப்பட்டிருக்குது. இன்றைக்கு நீங்கள் செய்தியை பார்த்தீங்களா இருந்தால் இன்றைக்கு பேசப்பட்டிருக்குது. ஏன் இன்றைக்கு பேசப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால், அதற்கு முன்னர் நாங்கள் சொன்னது வந்து அது எங்களுக்கு முன்னர் இருந்தவர்களால் கட்டப்பட்ட கடந்த கால ஆட்சியில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது, அவர்கள் அமைச்சரவை இருக்கின்ற பொழுது எவ்வாறு பதிலளிக்கப்பட்டது? உரிய தீர்வை வழங்குவோம், இதுதான் அவர்களும் வழங்கப்பட்டது. அதாவது வழங்கப்பட்டதுன்றது அந்த பொய் அவ்வளவும் பிழை என்று சொல்லப்பட்டது ஒன்று நடக்கலை என்றதுனால மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கணும். நீங்கள் இன்னொன்றை மட்டும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆட்சி கட்டமைப்பையே மாற்றிய மக்களுக்கு நாங்கள் சரியான விடயத்தை செய்யலையா இருந்தால் எங்களை மாற்றத்துக்கு உட்படுத்துறது அவ்வளவு பாரிய விடயமாக இருக்க போவது இல்லை. இந்த தெளிவு வந்து நிச்சயமாக எல்லார்ட்டையும் இருக்க வேணும். ஏனென்றால் மக்கள் ஒரு முறை மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கணும். ஆகவே உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அந்த கூறிய விடயங்களிலிருந்து மாறுமாக இருந்தால் ஒரு நீண்ட காலத்தில் கூட ஒரு மாற்றத்தை காட்டாமல் இருக்குமானால் நிச்சயம் கபிலன் தொடர்ந்து அதில் பயணிப்பது என்பது ஒரு பொருத்தமானதாக இருக்காது. இல்லை, நான் வந்து உண்மையில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து அவர்களால் வைக்கப்பட முடியாது என்று சொல்லி சொன்னால், தேசிய மக்கள் சக்தி என்பது கூட இந்த பயணத்தில் நிலைச்சிருக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கபிலன் என்றதை தாண்டி நீங்கள் யோசிங்க. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மக்கள் வந்து அப்படியான ஒரு நிலையில தான் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தேசிய மக்கள் சக்திகிட்ட தந்தவை. இப்போவும் இந்த பிரச்சனையை வந்து சரியாக கையாள தவறுகின்ற பட்சத்தில் இந்த மக்கள் மீளவும் ஆட்சி இன்னொருத்தர்கிட்ட மாற்றி கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டினோம். அப்போ இப்போ இந்த திஸ்ஸவிகார பிரச்சனையில் மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறது, முதல் கட்டப்பட்ட விடயம் சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு போன அந்த நிகழ்வு தொடர்பாக இன்றைய தினமே அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இது தொடர்பாக விசாரிக்கிறோம் உடனடியாக, இது தொடர்பான ஒரு சுமூகமான முடிவை நாங்கள் சொல்கிறோம் என்கின்ற ஒரு பதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பொறுப்பு வந்து இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்திருக்குது, மிக முக்கியமாக கடந்த காலங்களில் சொல்லப்பட்டதுக்கு அப்பால் செல்லவில்லை இவர்கள். இல்லை, அது கடந்த கால அமைச்சர்களும் இது இவ்வாறான வாக்குகளை தெரிவிக்கிறார்கள். அங்கு இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அரச படைகள் ஆதரவு தெரிவிக்கின்றது என்றால், அவர்கள் அதனை ஊக்குவிக்கின்றார்கள் என்றால், அரசும் ஊக்குவிக்கின்றது, அரசு தான் அந்த நிகழ்வை நடத்துகின்றது என்பதுதான் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது. அதில் மாற்றம் இல்லை. அது மக்கள் புரிந்து ராணுவம் என்பது அரசாங்கத்திலிருந்து வேறு தரப்பல்ல, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதுக்கு மட்டும் ஒருக்கா நீங்கள் இப்போ வந்து 225 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கணும் தானே. இந்த அரசு இதற்கு முன்னர் ஆட்சி பீடம் ஏறிய ஒரு அரசு கிடையாது. இந்த அரசு வந்து இப்படி முழுமையாக என்பிபி என்றது ஆட்சி பீடம் முழுமையாக ஒரு ஆட்சியை முதல் கைப்பற்றி நடத்தினது கிடையாது தானே, முதல் முறை. அப்ப இந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக இருந்தால் என்ன, இந்த கட்சி செயற்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக இருந்தால் என்ன, மக்களை சென்றடைய வேணும் என்று சொல்லி சொன்னால் அது இந்த உள்ளூராட்சிக்கு பிறகுதான் அது சாத்தியம். உண்மை ஜதார்த்தங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் என்றால் உண்மையை மக்களுக்கும் அது நல்லம், எங்களுக்கு நல்லம். அப்போ இந்த உள்ளூர் ஆட்சி நடந்ததன் பிற்பாடு என்ன நடக்க போதும்னு நினைக்கிறீங்கள்? எங்கட பிரதேசத்தில் ஒரு போதை வியாபாரம் நடக்கிறதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த அரசு சார்ந்த ஒரு அல்லது இந்த என்பிபி சார்ந்த ஒரு சபை தான் அங்கே இருக்குதுன்னா அந்த உறுப்பினருக்கு அது தெரிய வரும். அல்லது போலீசாரால் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்படுதுன்னா அந்த உறுப்பினருக்கு அது தெரிய வரும். அப்ப என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு உருவாகி இருக்கிற இந்த மாற்றம் மக்கள் மயப்படுத்தப்படும். முன்னுதாரணம், அரசியல்வாதிகள் தீர்மானம் எடுக்க முடியாது இந்த விடயங்கள் என்பன அரச கட்டமைப்பினூடாக முன்னெடுக்க. அரசியல்வாதிகள் ஒரு பிரதேசத்தில் ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்படலாம், ஆனால் அவர் சட்டத்தை கையில் எடுக்க இயலாது. ஆனால் ஏன் மற்ற கட்டமைப்பினூடாக இந்த திருத்தத்தை மேற்கொள்வதற்கு? மற்ற கட்டமைப்பில் வந்து இப்போ பொதுவாக சொல்லப்படுற விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், உத்தியோகத்தர்களோ அல்லது அது சார்ந்தவர்களோ வந்து உண்மையில சரியாக இருக்கணும். அது ஒரு சிலர் வந்து போதைப்பொருள் வியாபாரம் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கின்றது என்றால் போலீசாருக்கு தெரியாமல் இடம்பெறுகின்றதா? போலீசாரை செக் பண்ணுங்க, எத்தனை பேர் அதில் போதைப்பொருள் பயன்படுத்தி. ஆனால் அது இப்போ வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு தானே. இப்போ இந்த அரசு மாற்றம் நடந்ததன் பிற்பாடு உண்மையில நாங்கள் சில 2-3 நாட்கள் நாங்கள் பார்ப்போம் என்றால் மிக அதிகளவான போதைப் பொருட்கள் கடற்கரைக்கு அண்மித்த பகுதிகளில் பிடிபட்டிருக்கின்றது. பிடிபட்டிருக்குது தானே, தொடர்ச்சியாக பிடிபட்டிருக்குது. பிடிபடுதுண்டா பிடிபடாமல் இவ்வளவு போகுது. இல்லை, நாங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த பார்வையில தான் பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால், இதற்கான தீர்வை தரக்கூடிய அரசாங்கம் வந்து நீங்கள் யாரை கை காட்ட போறீங்க? இந்த மக்களை பார்த்து கேட்கிறோம் நாங்கள். நீண்ட காலம் நீண்ட காலம் எடுக்குமே. நீங்கள்
ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்றீர்கள், அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வருவோம் என்றீர்கள், இவ்வளவு விலைவாசியை குறைப்போம் என்றீர்கள். தற்பொழுது எந்த ஒரு விடயத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் நம்பிக்கையாக பார்க்க முடியும்? இல்லை, மாற்றம் அரசாங்கம் அல்லது அமைச்சர்கள், ஜனாதிபதி தன்னுடைய மற்ற செலவினங்களை குறைத்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதனை கடந்து என்ன விடயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம்? சரி, நான் அதுக்கு பதில சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இருந்து அஸ்வசும கொடுப்பனவு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த அஸ்வசும அதிகரிக்கப்படைக்குள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். என்னென்னா, உண்மையில் தேவையானவர்களுக்கு தான் அஸ்வசுமா போகுதா இல்லையாண்டு. அதனால் என்ன சொல்லியிருக்கிறோம்டா, ஒவ்வொரு ஆண்டிலையும் தான் அஸ்வசும பயனாளிகளை நாங்கள் மீளாய்வு செய்வோம். அப்போ இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு என்ன மீளாய்வு செய்யப்படலை. இனி நடக்க போகிற மீளாய்வின் ஊடாக கிடைக்க வேண்டியவர்களுக்கும் சேர்த்து அது போகும். பாடசாலை மாணவர்களுக்கான சப்பாத்துக்கான டோக்கன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. பாடசாலை மாணவர்களில் 6000 ரூபா கொடுப்பனவு எல்லாருக்கும் இல்லை, அந்த குறிப்பிடப்பட்ட கட்டமைப்புக்குள்ள வார மக்களுக்கான 6000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்குது. இதை விட மீன்பிடி செய்கின்ற மக்களுக்கான இந்த எரிபொருள் மானியம்ன்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்ளும், அவற்றை இல்லை என்று நான் மறக்கவில்லை. ஆனால் மீனவர் பிரச்சனை என்றால் இந்திய மீனவர் பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு தீர்வை நீங்கள் முன்வழங்க இப்ப நடந்து கொண்டிருக்குது. நேற்றையில பேச்சுவார்த்தை இந்திய மீனவர்கள் இடம்பெறும். ஆனால் இதை நீங்கள் சொல்வது ஒவ்வொன்றும் இதுவரை இதற்கு முன்னரும் இடம்பெற்ற விடயங்கள், உபாரண பேச்சுவார்த்தைகள்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போ அன்றகுமார திசாநாயக்க இதற்கு முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் ஒவ்வொரு அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகளை பெயர் குறிப்பிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அது தொடர்பில் இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் போன்ற மிகப்பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அது இதுவரைக்கு முன்னெடுக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இனி முன்னெடுக்க மாட்டீர்கள் என்று நான் கூறவில்லை, ஆனால் அந்த மாற்றம் தெரியவில்லை. அந்த மாற்றத்தை வந்து உண்மையில் நாங்கள் கொஞ்சம் மனச்சாட்சியோடு சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. குறுகிய நாட்கள் மாற்றத்தை இப்ப அதுக்கு நான் சொன்னாலும் நீங்க சொல்லலும் இப்ப 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வாக்குறுதி கொடுக்க யோசிச்சிருக்கணும், குறுகிய நாட்களில் செய்ய முடியுமா என்பது. வாக்குறுதி கொடுக்க மலேசியாவில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மிக குறுகிய நாட்களில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். சில நாடுகளில் ஆட்சி மாறுகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பமாக இருக்கலாம். ஆனால் தற்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் ஒரு பப்புக்கு போனது தொடர்பில் அவருடைய மகன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார். ஆனால் அவர்கள் மீது எந்த அளவு தூரமான குற்றச்சாட்டுக்களை அன்றகுமார திசாநாயக்க இதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். அது தொடர்பில் எந்த அளவு தூரம் விசாரணை? சரி, நான் அதுக்கு பதில சொல்லி முடிக்கிறேன். ஒரு குறைக்காதீங்க. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாற்றம்ன்றதை வந்து உடனடியாக செய்ய இல்லாத அதுக்குரிய ஒரு காலம்ன்றது தேவை. மற்றது நாங்கள் வாக்குறுதியில் வந்து முதல் 6 மாதத்துக்குள்ளேயே இவ்வளத்தையும் செய்திடுவோம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். 5 ஆண்டுகளுக்கான அந்த பேசுகின்ற பொழுது அர்ஜுன் மகேந்திரன் உடனடியாக கொண்டு வரப்படுவார். வாரன் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் வந்து மிக முக்கியமாக சொல்லியிருந்தீங்கள் என்னென்று சொல்லி சொன்னா, இப்போ இவை எல்லாரையும் கைது செய்வோம் என்று சொன்ன நாங்கள், பிடிப்போம் என்று சொன்ன நாங்கள் இன்னும் பிடிக்கல. உண்மையில் பிடிக்க வேண்டிய பொறுப்பு சரியாக நடைபெற வேணும் என்றால் அது அதுக்குள்ளால நடக்கலும், நீதித்துறையினூடாக தானே நடக்கலும். அப்போ அந்த நீதித்துறை இன்றைக்கு சுயாதீனமாக இயங்குறதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையான்றதை தான் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ அந்த நீதித்துறைக்கு உரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் சரியான வகையில் அதை விசாரித்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட போலீஸ் மா அதிபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட வேணும்ன்றதுக்காக வந்து முதல் நாளே போலீஸ் மா அதிபரை கைது செய்ய வழிக்கிடைக்குள்ள அது சரியானதா இருக்குமா? சட்டவிரோதமானது தான். அப்ப நாங்கள் மீளவும் திருப்பியும் ஒரு நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு வர கைது செய்யணும். ஆனா 20 நாள் ஒழிச்சிருக்க எப்படி ஒழிச்சிருந்தார்? அதுதான் கேள்வி. நிச்சயமாக எந்த அளவு தூரம் போலீஸ் தரப்பு வீக்கா இருக்கிறதா, அல்லது போலீஸ் தரப்பினுடைய உடந்தையுடன் தான் அவர் இருந்தாரா? அவர் தற்பொழுது குற்றப்புலனாய்வுக்கு கொடுத்த வாக்குமூலம் என்பது தான் வீட்டில் ஒழித்திருந்ததாகவும், திருப்பி ஒரு கோட்டலில் நின்றதாகவும், திருப்பி நீதிமன்றம் வந்ததாகவும் கூறுகின்றார். அதே நேரம் சட்டமாதிபர் தரப்பில் அன்று ஆஜரானவர் கூறிய குற்றச்சாட்டுகள் என்பது போலீஸ் அதிபர் தொடர்பில் எந்த அளவு தூரம் மோசமானதாக இருந்தது என்பது நீங்கள் பார்த்திருப்பீர்களா? இப்போ அவரை விசாரணைக்கு எடுத்து உள்ளுக்கு விசாரணை செய்யப்படுது என்ற பொழுது இப்போ அவர் சொல்லுகின்ற தரவுகள் தான் என்ன செய்ய போகுது சொல்லுங்க பாப்போம். இந்த போலீஸ் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஊழலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளை அரசாங்கத்துக்கு சுட்டி காட்ட போகுது. இப்போ ஒரு மாற்றம் வந்து விட்டது என்பதற்காக பிழை செய்தவர்கள் எல்லோரும் நாங்கள் பிழை செய்து விட்டோம் என்றும் வந்து இருக்க போறது இல்லை. அவர்கள் இன்னமும் விழிப்படைவார்கள் என்ன என்று சொல்லி சொன்னால், இவர்கள் பிழையை பிடிக்க போகிறார்கள், எப்படி நாங்கள் தப்பிக்கலாம் என்று தான் யோசிப்பினோம். அப்போ இன்றைக்கு அவர் பிடிக்கப்பட்டு
மீளவும் அவர் சிறையில் செய்யப்பட்டு அவர் இன்றைக்கு இந்த இவ்வளோ அறிக்கையம் விட்டு வெளியில் வரைகிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த கட்டமைப்பில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியில் வரும். அந்த சட்டபூர்வமான பிரச்சனைகளை அணுகி கொண்டு போய்களில் ஏதோ ஒரு கட்டமைப்பில் அது சார்ந்த ஊழலோ அது சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளோ சீரமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா வரும். பொலிஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்டார், நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலையை கொண்டு செல்லப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு விலங்குடன் செல்வது போன்ற எங்கேயாவது புகைப்படம் பார்த்துருக்கிறீர்களா? நான் இதுவரை பார்க்க. சாதாரணமான மக்கள் கைது செய்யப்பட்டு போகின்ற பொழுது அந்த புகைப்படங்கள் பார்க்க முடியும். அந்த அளவு தூரம் சிறைச்சாலை திணைக்களம், நீதிமன்ற வளாகம் ஏன் அந்த அளவு தூரம் அவ்வாறான ஒரு போட்டோ எடுக்கப்படாம முடியாத அளவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது? இல்ல, அது செய்தவர்கள் யார்? செல்வாக்கு மிக்கவர்கள். இல்ல, அது செய்தவர்கள் அந்த பிரபுக்கள் என்பது அதே நிலைப்பாடு தொடர்ந்ததை புரிந்து கொள்ளக்கூடியது. அது வந்து உண்மையா செய்யப்பட்டது யாரால் என்றதையும் நீங்கள் யோசிக்கணும். திணைக்களங்கள், அது சார்ந்த உடனடி விசாரணைகள், அது சார்ந்த தலைவர்கள் மாற்றம் செய்யப்படுவதெல்லாம் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதுதான் அரசாங்கம் இப்ப எடுத்தமானமா வந்து உண்மையில செய்யல. அப்படி பார்க்க போனமா இருந்தால் நாங்கள் எல்லாரையுமே சந்தேக கண் கொண்டுதான் பார்க்க வேண்டியது. எல்லாரையுமே ரணில் விக்ரமசிங்கே இதே போன்ற ஒரு விடயத்தை சர்வதேச ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றனர். நான் வழக்கு தாக்கல் செய்வதில்லை, சட்டமா அதிபர் தரப்பு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதே நிலைப்பாட்டை சட்டமா அதிபர் தரப்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது தானே. இது இந்த விகாரை சட்டவிரோதமான விகாரை நீங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறீர்களா? இல்ல வேறு இந்த வழக்கு மாதிரி பல விடயம் பொலிஸ் மாதிபர் விடயம் என்பது நீண்ட காலமாக இருக்கின்ற வழக்கொன்றின் இடையில் வழங்கப்பட்ட உத்தரவு. ஆகவே மற்ற விடயங்களில் நீதி நடைமுறைப்படுத்துவது சட்டமாதிபர் தரப்பின் ஊடாக என்றால் இதைத்தான் ரணில் விக்ரமசிங்கம் குறிப்பிட்டார். அவர் சொல்லி இருந்தார், ஆனா செய்தாரான்றதை பற்றின ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் இப்ப வந்து இவ்வளவு காலத்துக்குள்ள இதை ஒரு வருடத்திற்கு பின்னர் இந்த கேள்விகளுக்கு உங்களிடம் நிறைவான பதில்களை நிச்சயமா நிறைவான பதில் இருக்கும். ஒரு வருடம் நிச்சயமா இருக்கும். இப்ப நாங்கள் கேட்கறது இது மட்டும்தான், என்னென்னா முழுமையான ஒரு இயந்திர கட்டமைப்புக்குள்ள நாங்கள் வர இல்லை. ஒரு ஜனாதிபதி உங்களிடம், நாடாளுமன்றம் உங்களிடம், மாகாண சபை உங்களிடம், உள்ளூராட்சி சபைகள் உங்களிடம் என்றால் ஜனநாயகம் இருக்குமா? இல்ல, மக்கள் வந்து ஒரு கட்சி முழுமையான கட்டமைப்புகளை கைப்பற்றுமானால் அது ஜனநாயக விரோதம். ஜனநாயகம் என்பது என்ன? ஒரு கட்சி இல்ல, ஒரு கட்சி என்பது மக்களினுடைய 50+, அதாவது மக்கள் எதனை அதாவது விரும்புகிறார்களோ அதுதான். அப்ப மக்கள் தேர்தல்களில் பெரும்பான்மை என்பது ஜனநாயகமாக இருந்தாலும், ஆனால் அந்த மிகுதி 49% பேசுவதற்கும் செயற்படுவதற்கும் அவர்கள் சகல உரிமைகளையும் அனுமதிப்பதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா தரப்பும் ஒரு இடத்தில் கொடுத்துவிட்டு அதனை எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, அதை வந்து உண்மையாக நாடாளுமன்றமும் இருக்கின்றது, ஜனாதிபதியும் இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு தரப்பிடம் கொடுப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கு. நான் இதற்கு முடிவை ஒரு சொல்லி முடிக்கிறேன். என்னால நான் முடிச்சாதான் உங்களுக்கும் நான் சொல்றது மக்களுக்கும் புரிந்து. இப்ப உண்மையா வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவர்கள் மக்கள் கொடுக்கினம். எங்க உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையில தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலின் அடிப்படையில மக்கள் கொடுக்கினம். அப்ப மக்கள் கொடுத்தால் மீள பெற முடியாதா என்ற ஒரு கேள்விக்கான பதில் இப்ப அண்மையிலேயே நடந்திருக்குது. இப்ப கொடுத்தால் 5 வருஷம் வெயிட் பண்ணி தான் இருக்க வேணும், இவை செய்யணுமா இல்லையாண்டு பார்க்க வேணும் என்றதுக்கான பதிலையும் இப்ப அண்மை காலத்தில் இலங்கை மக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கணும். பிரச்சனை என்று சொல்லி சொன்னா அவர்கள் வீதிக்கு இறங்கி அதை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இலங்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் நினைத்தது போன்று ஒரு மாற்றம் ஏற்படும், ஆனால் மக்களுக்கான மாற்றமாக அது இருக்காது. ரணில் விக்ரமசிங்கே தான் ஆட்சி எடுத்தார். ரணில் விக்ரமசிங்கவே மக்கள் கோரவில்லை ஆட்சி பொறுப்பை எடுக்குமாறு. ஆனால் அதில் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். ஆட்சியை மாற்றுவதற்காக மக்கள் துணிந்து நின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலும் ஏமாற்றத்தான் பட்டார்கள். அந்த ஏமாற்றத்தை யார் கொடுத்தார்கள்? எந்த கட்சி கொடுத்தார்கள்? ரணில் விக்ரமசிங்கே கொடுத்தார். ஆனால் நான் பூரணமாக மக்கள் அந்த இடத்தில் இப்ப ரீகால் முறை என்பது இல்லை. இப்ப வந்து ரீகால் முறை உண்மையா கான்ஸ்டிடியூஷன் இல்லை. ஆகவே சரியான முறையில் நாங்கள் ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம் என்றால் மீண்டும் நாம் நினைப்பது போன்று அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பெரிய இழப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல வாரது என்னன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக யாரும் விமர்சனம் செய்யலாம், யாரும் கதைக்கலாம், தனிப்பட்ட ரீதியிலும் அவர்களை தாக்கலாம், என்னவும் செய்யலாம் என்கின்ற இந்த வழி எதனூடாக கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் நாங்கள் வந்து உண்மையா விவாதம் என்றதை தாண்டி சில விடயங்களை யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இந்த வழி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜனநாயக வழியை வந்து உருவாக்கி கொடுத்ததுல பெரும்பங்கு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்பது யார்? மக்கள் தான்.
இப்போ நாங்கள் தான் அரசாங்கம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த பாராளுமன்றத்தை தந்ததும் மக்கள் தான், ஜனாதிபதியை தந்ததும் மக்கள் தான், இந்த உள்ளூர் ஆட்சியையும் தரப்போகிறார்கள் என்றால் அது மக்கள் தான். நாளைக்கு மாகாண சபையும் தரப்போகிறார்கள் என்றது மக்களாகத்தான் இருக்கும். அந்த மக்கள் பேசுவதற்கான ஒரு வழி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறத நான் ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அதை விட மிக முக்கியமாக ஊடகங்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூண். இப்போ அதை கேட்கறதற்கான, அதை கொண்டு செல்வதற்கான வழி உருவாகியிருக்கு. இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கின்ற பலத்தின் அடிப்படையில் அவர்கள் பல மாற்றங்களை பல நாடுகளில் செய்திருக்கணும். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்கள் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மக்களால் இந்த ஆட்சி மாற்றப்படும் என்பதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் கடந்த காலங்கள் போல சர்வாதிகாரமான ரீதியில் எந்த முடிவுகளும் இதுவரையும் எடுக்கப்படவில்லை. அப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, ஒன்றில் நாங்கள் நிறைவேற்று அதிகாரத்தை விரும்புகிறோமா, நிறைவேற்று அதிகாரத்தை விரும்பவில்லையா? எங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது நிறைவேற்று அதிகாரம் வேலை செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாளைக்கு வேலை செய்ய விட்ட நிறைவேற்று அதிகாரம் பிழையான ஒரு முடிவை எடுக்க ஒரு அரசியலமைப்பில் இருக்கின்ற அதிகாரத்தை ஜனாதிபதி பயன்படுத்த வேண்டும். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் அந்த அதிகாரத்தை அவர் மாற்றி அமைக்க வேண்டும் நாடாளுமன்றத்தின் ஊடாக. அதனை செய்யாமல் அதிகாரத்தை வைத்திருத்து கொண்டு பயன்படுத்தாமல் விடுவது என்பதும் சட்ட ரீதியில் தவறானது. ஆகவே தற்பொழுது அவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகாரம் என்பது சட்டத்தினால் எப்படி வழங்கப்பட்டிருக்குதுன்றதை நல்ல விஷயத்துக்கு செய்யலாம், நல்ல விஷயத்துக்கு செய்யலாம். ஒரு கட்சி ரீதியிலான ஒரு முடிவு செய்வதுதான் தவறு. இதில் 15 குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்குது என்றால் அந்த மக்களுக்காக அந்த முடிவை மிக அவசரமாக எடுப்பதில் தவறில்லை. ஆனா அதற்கான ஒரு பொறிமுறை உண்மையில உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தீர்வை நோக்கி செல்லும். மற்றது நாங்களும் உண்மையா மக்களுக்கு முன்னால சும்மா கதைச்சிட்டு சும்மா ஒரு வாக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுக்குரிய காலம் இது இல்லை. மிக தெளிவாக தெரியும். மற்றது இதை திருப்பியும் நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொல்லி சொன்னால், அரச இயந்திரத்தில் அரசாங்கம் என்பது ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் அரச சேவையாளர்கள் மக்கள் என்றது அடுத்தடுத்த தூண்களாக இருக்குது. அப்போ இந்த மக்களும் அரசாங்கமும் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த இயந்திரத்தை இயக்கிறதுக்குரிய அரச சேவையாளர்கள் தேவை. அரச சேவையாளர்களில் சிலர் தான் உண்மையாக ஊழல்வாதிகளாக இருக்கணும். நாங்கள் எல்லாரையுமே அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெரிய ஊழல்வாதிகளினுடைய பிரச்சனைகளினால நல்லா வேலை செய்கிறவர்களும் மனம் சோர்வடைஞ்சு எஃபிஷியன்சி இல்லாமல் போயிட்டு, வினைத்திறன் இல்லாமல் போகிறவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு செல்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கையில். அது என்னடா மேலே இருந்து கையெழுத்து போடுறவர் இதுதான் என்று சொல்லி சொன்னால் கீழே இருக்கிறவர் எத்தனை நாள் போராட முடியும், தன் குடும்பத்தை பார்க்க முடியும்? அப்ப அதனால இந்த மக்களில் இவ்வாறு மறைமுகமாக இருக்கிறவர்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் என்பிபியினுடைய அரசியல் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், கிராமங்களுக்கு சென்றடைய வேண்டும். கிராமங்களுக்கு எப்படி செல்ல முடியும்? உள்ளூராட்சி சபைகளினூடாக நாங்கள் செல்ல முயற்சி செய்கிறோம். அது மக்களினுடைய முடிவு. அதை ஏற்றுக்கொள்ற இல்லையான்றது மக்களினுடைய முடிவு. ஆனால் நாங்கள் செய்ய விரும்புவது ஒரு போதை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு இடமாற்றம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு சந்தை தொடர்பான விஷயமா இருக்கட்டும். இப்போ நான் என்னுடைய யோசிச்சுனா, யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரையில் இந்த பெண்களுக்கான இரவு பேருந்து ஒன்றை நிச்சயமாக கொண்டு வர வேணும் என்றது எங்களோட திட்டத்திலே ஒன்று இருக்குது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ளே இருக்கிற மத்திய நிலையத்தில் நிறைய பெண்கள் பணி செய்கிறார்கள். அந்த பணி செய்கின்ற பெண்கள் இரவு 7 மணிக்கு போறதுன்றது நிச்சயமாக உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் பேச முற்படுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், இது என்னுடைய நண்பர் ஒரு ஆள் சொன்ன விஷயம். இந்த விஷயம் இதை பற்றி யோசிக்க வேணும் என்று சொல்லி, அப்போ ஏன் இதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த இடத்துல இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்த ஒருவர் அரச இயந்திரத்துக்கு போகின்ற பொழுது அந்த அரச இயந்திரத்தை இலகுவாக கையாள முடியும். அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் என்னமும் நாங்கள் இதை அப்படியே குறை சொல்லிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் போகிறேன், போய் நான் சொல்லி ஒன்று கேட்கப்படையில்லைன்றா மக்கள் என்ன தண்டிப்பார்கள். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறேன். நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்ததே செய்ய வேணுமென்றதுக்காக. இப்போ நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு செய்ய முடியலைன்ற இன்னமும் அரசாங்கத்துக்கு காலம் வேணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. ஆகவே அதனால தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சியை கேட்டிருக்கிறோம். அது மக்களினுடைய முடிவு. அந்த கபிலன் தொடர்பிலான ஒரு சர்ச்சை, கபிலன் தற்பொழுது மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கின்ற ஒருவரா? நிரந்தர வசிப்பிடம் என்னுடைய மாநகர சபை எல்லை இல்லை. அலுவலகத்தை தான் என்னுடைய வசிப்பிடமாக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கு வசிப்பது? உங்களுடைய விலாசம் எங்கு? என்னுடைய நிரந்தர விலாசம் ஏழாலை. ஆனால் நான் வதிவது
எங்களினுடைய கட்சி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 2023 இருந்தே என்னுடைய கட்சி சார்ந்த செயற்பாடுகளில் நான் அதிகமாக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு வாரேன். அந்த வகையில் அந்த அலுவலகம் என்பது ஒரு ஆளுடைய பதிவிடமாக குறிப்பிட முடியுமா? கட்சி ஒரு தன்னுடைய தேவைக்காக வைத்திருக்கின்ற ஒரு அலுவலகம், ஆனால் அந்த இடத்தை என்னுடைய பதிவிடமாக நான் குறிப்பிட முடியுமா, அல்லது நான் இருக்கின்ற வீட்டை குறிப்பிட? மற்றது இன்னொரு விடயமும் அதில் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், நான் நிறுத்தப்பட்டது மாநகர சபையினுடைய பிரதான வேட்பாளராக. அப்போ என்னுடைய தொடர்பாடல்களை நான் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியதும் தலைமையாக இருக்கக்கூடியதும் கட்சி அலுவலகமாகத்தான் இருக்க முடியும். அந்த கட்சி அலுவலகம் மாநகர சபைக்குள்ளே தான் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அந்த தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து ஆவணங்களோடு தான் நாங்கள் இதை தேர்தல் தேர்தல் ஆணையாளரும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த வகையில இது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் ஆனா நிரந்தரமான என்னுடைய வதிவிடம் என்பது ஏழாலை என்பதில் நான் இந்த மாற்று கருத்துக்கும் வரையில்லை. ஆனால் கேட்கப்பட்டது என்னவோ அதற்கான கேட்கப்பட்டது அந்த இடத்தில் உங்களுக்கு நிரந்தர பதிவை எடுக்கக்கூடிய தகுதி இருக்குதான். அது நீங்கள் சட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அது முறையான வகையில் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாட்டி இந்த வேட்புமனுவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது, உங்களுக்கு தெரியும். யாழ் மாநகர சபையினுடைய அபிவிருத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் மிக பல்வேறு கருத்துக்கள் திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார் கபிலன். எனினும் அது தொடர்பில் பூரணமாக இந்த நேர்காணலில் கலந்துரையாட முடியவில்லை. அரசியல் சார்ந்த விடயங்களும் கலந்துரையாடப்பட்டது, அவருடைய கட்சி சார்ந்த விடயங்களும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இவரனுடைய மற்ற திட்டங்கள் தொடர்பில் மற்ற விடயங்கள் தொடர்பிலும் பேசிக்கொள்வோம். இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணல் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்காக கபிலனுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.